ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் ஷேக் த சயின்டிஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹெட்செட்டை வச்சு ஒரு மைக் எப்படி செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை இங்கே கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இதே மாதிரி ஒரு கட்டம் ஒன்று வீணாக போனது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது மைக்கு வீணாக போல், இது இருக்குது. இதை வச்சு தான் இப்போ பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் ஹெட்செட் சும்மா தான் காட்டினேன். இதே மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தான் மைக்குக்கு வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பென்சில் ஏதாவது வச்சு கோடு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். வரைஞ்சிங்க மைக்கு ஷேப்பில். இந்த மாதிரி வரைஞ்சிங்க. அடுத்தது இதை நம்ம வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஓரத்தில் வெட்டிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டிட்டு அடுத்ததாக நம்ம நடுவுலலாம் வெட்டலாம். நான் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ வெட்டிங்க. எனக்கு இவ்வளோ அகலம் தான் வேணும், அதனால் நான் இவ்வளோ வெட்டிக்கிறேன். கரெக்டாக இதே மாதிரியே வெட்டிங்க. வெட்டிட்டேன். அப்புறம் இதே மாதிரி சுற்றியும் வெட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓரத்தில் வெட்டிங்க. அந்த கோட்டுக்கு உள்ளர சிசரெல்லாம் கட் பண்ணிடாதீங்க, அது லேட்டாக தான் கட் பண்ணணும். நான் செய்கிறது மாதிரியே செஞ்சிங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைண்டா ஷேப் மாறிடும். இதே மாதிரி கட் பண்ணிங்க. சுற்றியும் இதே மாதிரியே கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பின்னாடி இதே மாதிரி கட் பண்ணிங்க. இப்போ அந்த ஷேப் கரெக்டாக மைக்கோட ஷேப் வர மாதிரி அந்த பிசுறுலாம் உள்ளதெல்லாம் எடுத்துருங்க. அடுத்தது இதோ இங்கே கோடு அதெல்லாம் வெட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். இல்லைண்டா அந்த கோடு போட்ட இடம் மட்டும் அப்படியே ப்ளைனாக இருக்கும். அதனால் அந்த இடத்தையும் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிடுங்க. நம்மளுக்கு ஷேப் வரத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த கோடு போட்டோம். இப்போ அதில் உள்ளதெல்லாம் வெட்டிடுங்க. உங்களுக்கு சைஸு சின்னதாக்கணுண்டா அதை சின்னதாக்கி எடுத்துங்க. கரெக்டாக இதே மாதிரி வெட்டுங்க. இதே மாதிரி வெட்டினீங்கன்னா கரெக்டாக மைக் ஷேப்பு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு வெட்டிட்டு கரெக்டாக எல்லா சைடும் அதே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு மைக்கு ஷேப் கிடைக்கும். நடுவில் ஓட்டை போட்டுமா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் நம்ம அந்த ஹெட்செட்டை சொருக போகிறோம். கரெக்டாக நடுவில் வச்சு ஓட்டை போட்டுங்க.
நீங்கள் எதை வச்சு வேண்டாலும் ஓட்ட போடலாம், ஆனால் கரெக்டாக ஒட்ட இருக்கணும். நான் ஓட்டப்பட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஹெட்செட்டை எடுத்து சொருவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் சொருவணும். இதே மாதிரி நான் இன்னொரு ஹெட்செட்டு எடுத்து சொருவி காட்டுறேன். இதையும் சொருவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த இடத்துல நம்ம டேப் போட்ட போகிறோம். கரெக்டாக உள்ளார வச்சுங்க. அடுத்தது ஒரு டேப் எடுத்து அதை கரெக்டாக அதில் சுற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒயரோடு சேர்த்து கீழே ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கரெக்டாக ஒட்டி நிற்கும். கரெக்டாக இந்த ஒயரோடு சேர்ந்த மாதிரி ஒட்டினீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். இந்த மைக் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இந்த காலரில் அதை கிளிப்பு வைக்கிறதுக்கு நம்ம இதே மாதிரி ஒரு பென் கேப்பை எடுத்து அதை பாதியாக வெட்டி நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காலரில் நிற்கிறதுக்கு. கரெக்டாக இதே மாதிரி ஒட்டிங்க. இது வெளியே வைக்கிற மாதிரி ஒட்டாதீங்க. இப்படி உள்ளர விட்டு ஒட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட மைக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.